ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஆட்டு குடல் கறி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த நல்லெண்ணெயோட ஃப்ளேவருக்கு இன்னுமே குடல் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம், நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குடலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு குடல் கறி செய்துட்ருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி சேர்த்து செய்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. சில பேர் மட்டன் வகைகளுக்கு எதுக்குமே தக்காளி சேர்க்க மாட்டாங்க. ஆனால் தக்காளி சேர்த்து செய்து பாருங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க. குடல் சுத்தம் பண்ணும்போது நல்லா 4 தண்ணிக்கு நார்மல் வாட்டரில் கழுவிட்டு அப்புறம் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் 2 வாட்டி கழுவிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கவுள் வாடை இருக்காது. அதில் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அழுக்கெல்லாம் கூட வெளியில் போயிடுங்க. இப்போ நான் அதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 3/4 கிலோ குடலை சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதில் எதுவுமே தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா குடல் வெந்து வரும்போதே உங்களுக்கு தண்ணி நல்லா பிரிஞ்சு வருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி பிரிஞ்சு வரும். குடல் உங்களுக்கு பெரட்டி வைக்கும்போது நீங்கள் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. மசாலா சேர்த்ததுக்கப்புறமும் அந்த குடல்லேருந்து வர தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இளம் ஆட்டுக்கறியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 4 விசில்லையே குடல் வெந்துடும். கொஞ்சம் முத்தின கறியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7-8 விசில் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா தண்ணி பிரிஞ்சு வருங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலாக்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. குடலில் உள்ள தண்ணியை நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள். இந்த டைமில் மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. ஹோம்மேட் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு மல்லி வாங்கி நல்லா வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மிளகுமே பார்த்திங்கன்னா வீட்டில் வெறும் வானிலையில் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த மிளகுலாம் நல்லா காட்டமாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கின மிளகுத்தூளாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மசாலா எங்கேயும் தங்காத அளவுக்கு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டால் போதும். இன்றைக்கி வாங்கின மட்டன் இளம் ஆட்டுக்கறின்னு சொன்னாங்க. அதனால் 4 விசில் விட்டாலே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ விசிலெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் இருந்துச்சு. அந்த மசாலாவோட ஃப்ளேவரில் நல்லா சூப்பராக மணமாக இருந்துச்சு. நமக்கு குக்கரில் ஓப்பன் பண்ணின உடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. டைம் ஆகும்போது நல்லா திக்காகி வரும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சியில் அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குடலுமே நல்லா வெந்திருக்குது. இப்போ இந்த குடல் கறியோட சாப்பாடு குழந்தைங்களுக்கு பசினாங்க வச்சு கொடுத்துடலாம். அப்படியே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். என்னென்னா ஆப்கானிஸ்தான் மட்டன் புலாவ், சீரக சம்பா அரிசியில் செய்த மட்டன் பிரியாணி, ஆட்டு ரத்த பொரியல், கூடவே இந்த குடல் கறியும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.